உலகம் எவ்வளவு சின்னது இல்ல, கையிலேயே ஆட்டி வைக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, தங்கத்துல. அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாண்டும் தங்கம், அதுக்கு கீழே இருக்கிற டேபிளும் தங்கம். உன்கிட்ட தங்கம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். தேசத்தோட மொத்த கடனையும் தீக்கணுமா? சொல்லுங்க, தீத்துறேன். வந்திருக்கிறது லஞ்சம் கொடுக்கவா இல்ல மிரட்டுறதுக்கா? சேச்சா, இல்லவே இல்லையா. கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். கம்ப்ளைண்டா? யார் மேல கம்ப்ளைண்ட்? ஏன் மேல? மேடம், நான் திருந்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த அநியாய உலகத்துல எனக்கு நியாயம் தர நீதிமான் நீங்க ஒருத்தர் தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். லைம்ஸ்டோன் கார்பரேஷன் பேர்ல KGFல இல்லீகல் மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ட்ரஸ்ட் பேர்ல மணி லாண்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத பத்தின எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. இத வச்சுக்கிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிடுங்க மேடம். மேடம் மேடம், அவர் கொடுக்கிற கம்ப்ளைண்ட் வாங்கிடாதீங்க மேடம். ஏன் மேடம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க மேடம். அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்காதீங்க மேடம். ஏன் அந்த ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கும் பணம் வந்துகிட்டு இருக்கா? அந்த ஃபண்ட்ல இருந்து அவங்களுக்கும் போகுது, எனக்கும் வந்துட்டு இருக்கு. கூடவே நம்ம பார்ட்டில இருக்கிற 200 மெம்பர்ஸ்க்கும் போயிட்டு இருக்கு மேடம். I said you know மேடம். அநியாய உலகம் உங்களை நல்லது செய்ய விடாது, என்ன நல்லவனா இருக்கவும் விடாது. என்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே கன் எடுத்து நெத்தியில புல்லட் இறக்கணும்னு தோணுது. ஆனா முடியாது. ஏன் சொல்லுங்க? ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், எலெக்ஷன்ஸ், ஜனங்க, டெமோகிராஃபி. இந்த டெமோகிராஃபிய பெரிய பொய்யுமே. யாருக்கு வேணும் மேடம் இந்த டெமோகிராஃபி? ஜனங்களுக்கு தேவை தண்ணி, சாப்பாடு, வீடு. ஏன் சார்? ஆமா சார். குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்ட விக்கிறானுங்க மேடம். உங்களுக்கு தான் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். எனக்கு எப்போதும் பை த பீப்புள். என்ன மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் அடிக்கணும்னா சிஸ்டம்ல இருந்து வெளியில வந்து ரூல்ஸ பிரேக் பண்ணி என்ன மாதிரி கிரிமினலாவே யோசிச்சா 2 நிமிஷத்துல போட்டு விடுங்க. நானே கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். மேடம், நம்ம பக்கம் ஒரு வயசானவர் இருக்காரு, மாஸ்டர் பாவம். அவருக்கு அது என்னது, யூனியன் மினிஸ்டர். மறந்துட போறாங்க, பட்டுன்னு எழுதி வச்சுங்க. அது ஒண்ணு கொடுத்துருங்க மேடம். நம்ம ஆள் ஒருத்தர் இருந்தா நான் டெல்லிக்கு அப்பப்போ வர வேண்டி இருக்காதுல்ல. பார்த்து பண்ணிடுங்க. அணைய போற தீபம் பிரகாசமாதான் எரியும். கேள்விப்பட்டிருக்கேன் நீ நல்ல பிசினஸ் மேன், அதான் தெளிவா இருக்க. ஆனாலும் நீ ஒரு கிரிமினல். ஒரு நாள் நீ விழுவ. அந்த நாள் உன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வேரோட பிடுங்கிடுவேன். உன் மக்கள், உன் பேரு, உன் தங்கம், உன் KGF, உன் ஆசைகள் எல்லாத்தையும். இது எச்சரிக்கை இல்ல, என் சத்திய வாக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன். ராகவன் சார், என்னோட போட்டோ இல்லன்னு வருத்தப்பட்டீங்களாமே? சூட்டு நல்லா இருக்க, போட்டோ எடுத்துக்கிறீங்க? See you soon. He is right. Criminals எப்பவும் ஒரு படி முன்னாடி தான் இருப்பாங்க. Maybe I should get ahead of him. நானும் சிஸ்டம்ல இருந்து வெளியே வந்து வேற மாதிரி வேலை செய்வேன்.